வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் க்ளீனிங்கும் தான் பார்க்க போகிறோம். ஒரு குயிக் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸில் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் லாஸ்ட் டைம் இந்த ஆர்கனைசேஷன் போடும்போது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கும் டிஃபரன்ஸ் அட்வான்டேஜ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இது வந்து 253 லிட்டர்ஸு 2 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரேட்டிங்கை வச்சும் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலும் இல்லை கடையில் நீங்கள் வாங்கும் போதும் வந்து நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இருந்தாலும் சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து அதிகமான ஸ்டார் ரேட்டிங் இருக்க இருக்க பவர் கன்சம்ஷனும் வந்து உங்களுக்கு நிறைய ஆகும். ஆனால் இந்த ஸ்டார் ரேட்டிங் எவ்ரி இயர் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ 2020 2 ஸ்டார் ரேட்டிங்னா அது 2019 4 ஸ்டார் ரேட்டிங்காக இருந்திருக்கும். இந்த சின்ன இன்ஃபர்மேஷனோட நம்ம உள்ள ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். இந்த மாடல் எப்படின்னா வந்து பாட்டில்லாம் வைக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு டால் பாட்டில் வைக்கிறது வந்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தனியாக உள்ளே வந்து மில்க் ட்ரேன்றது கிடையாது. அதுக்கு பதிலாக 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். எல்லா ஷெல்ஃப்ஸுமே வந்து ஸ்லைடிங் ஷெல்ஃப் தான். நான் எப்பயுமே வந்து இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் போட மாட்டேன். ஏன்னா இன்னும் அது வந்து கூல் பண்ணுறதுக்காக நிறைய பவர் எடுக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதும் வந்து நிறைய இருக்கும். அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏற்கனவே சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால அந்த லைனர்ஸை நான் எப்பயுமே போட மாட்டேன். இப்போது ஜஸ்ட்டு சும்மா பார்த்துருங்க நான் எப்படி வச்சுருக்கேன்னு. மாவெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குயிக் க்ளீன் பண்ணுவேன். அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி வீக் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜோட இந்த வெண்ட் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த பொருளையும் வச்சு மறைக்கக்கூடாது. அது மறைக்காமல் இருந்தீங்கன்னா தான் கூலிங் வந்து ஈவனாக ஆகும். இந்த மாதிரி ட்ரேஸ்லலாம் வந்து அந்த சில்னஸ் அப்படியே இருக்கும். இதில் பாருங்கள், இந்த இடத்துலலாம் அந்த வெண்ட் இருக்குது. இந்த டபுள் டோரும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து ரெண்டுமே வேறு வேறு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறது. மாய்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜோன் இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். இது ஒர்க் பண்ணுறது வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஸ் எல்லாம் தானே வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி கிடையாது. பட் பவர் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் கம்மியாக எடுத்துக்கும், டபுள் டோர் வந்து நிறைய எடுத்துக்கும். இப்போ ஃப்ரீசரை பார்க்கலாம். இதுதான் டபுள் டோர் பாருங்கள். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மொத்தமாக ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து மூடும் போது ஃப்ரிட்ஜோட எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையும். டபுள் டோர்ன்றதுனால தேவையான ஒரு பாதி இடத்த மட்டும் நம்ம திறந்து மூடுற மாதிரி. இது உள்ளேயும் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மூவபிள் ஐஸ் ட்ரே இது இருக்குது. இதில் இருக்க எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் மூலிமா தான் கூல் ஏர் சர்க்குலேட் ஆகும். இப்போ வாங்க க்ளீன் பண்ணிடலாம். நான் உள்ளே இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கடகடன்னு எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குன்னா தான் ட்ரேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே தொடச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வெட் டிஷ்யூ எடுத்திருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் வந்து அந்த வெட் டிஷ்யூவில் எடுத்துடுறேன். முதல்ல இதிலே நல்லா க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கோலின் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃப்யூம்டு டிஷ்யூ எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து வேறு எந்த ரெஃப்ரிஜரேட்டர் பர்ஃப்யூம்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லா இடத்துலையும் நான் அப்படியே தொடச்சிட்றேன் பாருங்கள். நிஜமாகவே ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இதை பார்த்துட்டு கூட உடனே போய் கடகடன்னு உங்கள் ஃப்ரிட்ஜை பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடுறேன். ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த எட்ஜஸ் எல்லாமும் தொடச்சிடலாம். இதெல்லாம் துடைக்கும் போது நீங்கள் டூத் ப்ரஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் அப்படியே நீக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அதோட ஷேப்பெல்லாம் மாறிடும் நாளடையில். ஸோ எல்லாமே ஜென்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸில் 3 டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி மொத்தம் துடைச்சிட்டேன். ரொம்ப க்ளீனாக ஆயாச்சு பாருங்கள். இந்த ஈஸி ஸ்லைடுன்னு போட்டிருக்கேன். அந்த ட்ரே தான் அகலமான ட்ரே. ஸோ மாவெல்லாம் வைக்கணுன்னா அதில் தான் வைப்பேன்.
இப்போது இஞ்சி டப்பா அது எல்லாமே வச்சிடுறேன். இது ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தனி வீடியோவாக பார்க்கலாம். இந்த இடத்துல அதை ரெண்டத்தையும் வச்சுட்டேன். கீழே ஒரு சின்ன ட்ரேயில் யூஸ் பண்ணுற சாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வைக்கிறேன். ஸோ சிந்தினாலும் அந்த ட்ரேஸில் தான் சிந்தும், ஈஸியாக வந்து தொடச்சிடலாம். அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கும் 3 சாஸ் தேவைப்படும். அந்த சமயத்தில் இந்த ட்ரேவோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு டிப் பாருங்கள், நிறைய வாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து மூடினீங்கனாலும் உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஒரு வாட்டி திறக்கும் போதே ஞாபகம் வச்சுட்டு என்னெல்லாம் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துடணும். வெரி நெக்ஸ்ட் டே எடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுப்பேன். சம்டைம்ஸ் தக்காளி இல்லை லெமன் கூட 1-2 இதில் வச்சுப்பேன். மொத்தமாக இருக்கிறத தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஈஸியாக இருக்கும் திறந்தோடனே எடுக்கிறதுக்கு. இப்போ காயெல்லாம் உள்ளே வச்சாச்சு. சில காயை மட்டும் நான் மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரேயில் வந்து தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, நாளைக்கு தேவைப்படுற காலிஃப்ளவர் அதை வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே இந்த ட்ரேவை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், ஒவ்வொன்றா கையில் எடுத்துகிட்டு போகாமல். அவ்வளோதான். அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். திருப்பியும் என்ன நெக்ஸ்ட் டேக்கோ அதை ஃபில் பண்ணி வச்சுருவேன். இது அப்படியே பூ எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே. ஸோ மாவு இல்லாததுனால லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டதுனால இந்த இடம் வந்து காலியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு ஊறுகாய் பாட்டில் மட்டும். அதுக்கு கீழே வந்து இந்த டீ கோஸ்டர் வச்சுருக்கேன், அந்த மேட்டு. அது மேலே இதை வச்சுட்டா சிந்துறதுலாம் அதில் சிந்திடும். இது வந்து பன்னீர் எப்பயுமே இந்த பாக்ஸில் தான் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான். பாருங்கள், 5 மினிட்ஸ் எடுத்தது எல்லாத்தையுமே திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் லெமன் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். டிஷ்யூஸி போட்டுட்டு இருந்தேன், இப்போ அதை எடுத்துட்டேன். இப்போது இந்த சீரியல்ஸ் இல்லை பல்சஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து எப்படி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரீசர்னால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஐஸ் அப்படியே வெளியே இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சிடுறேன். எல்லா சுண்டல் வெரைட்டியுமே எவ்ரி மந்த் வந்து மாற்றி மாற்றி வாங்குவேன். அதை மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். மீந்தது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒன்று வச்சிட்டேன்னா குருமாக்கு இல்லைனா குழம்புக்கெல்லாம் வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் சின்ன கண்டெய்னர்ஸ்லேயும் வந்து இந்த சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாம் தான் வைப்பேன். ஒன்றுத்தில் முந்திரி, திராட்சை அதையும் உள்ளே வச்சிடுறேன். அவ்வளோதான். இது வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வைக்கிறது. காலியாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக எடுக்கும். கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இது ஏற்கனவே சில்லுன்னு இருக்கிறதுனால பவர் கன்சம்ஷன் கம்மியாகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியட்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாக பால் வாங்குகிறேன். அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீசரில் வந்து ஐஸ்கிரீம் தவிர மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ரீயாக காற்று போகிறத வந்து டம்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இது வந்து ஆரஞ்சு பீல் ஆஃப் அந்த பவுடர். எப்பயுமே சுண்ணாம்பு மட்டும் நான் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அது தனியாக ஒரு நாள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். சட்டுன்னு நம்ம க்ளீன் பண்ணி சில சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.